இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா சில தற்கூறிங்களுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நான் எடுத்திருக்கேன். என்னைக்கோ எடுத்த வீடியோ இன்றைக்கி ஏன்டா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டில் வந்து வார் போகுது அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் ஆக்சுவலாக வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் டாக்ஸிஸில் போக முடியுமான்னு எனக்கு தெரில. ஸோ நார்மலாக ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன். அப்பயும் அவங்களுக்கு புரிய மாட்டேது இங்கே என்ன சுச்சுவேஷன், என்ன சேஃப்டி, என்ன செக்யூரிட்டி அப்படின்னு வந்து கேட்குறானுங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரோனோ இல்லை மிசைலோ ஒரு அட்டாக்கு வருது அப்படின்னா இன்டர்செப்ட் பண்ணும் போது டெப்ரி கீழே விழுவதான் செய்யும். அது விழுவுறத ஆக்சுவலாக வந்து அட்டாக்குன்னு நினச்சி ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்றாங்க, பாம்பு போடுறாங்க, குண்டு போடுறாங்க, என்னென்னமோ பேசுறானுங்க. ஃபர்ஸ்ட் நாலேஜ் இருக்கா அப்படின்றதே எனக்கு தெரியல. ஸோ ஒரு நாட்டோட டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன அப்படின்றது கூட இவங்களுக்கு தெரிய மாட்டுது. ஸோ இங்க இருக்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம் பாத்தீங்கன்னா தாடு, பேட்ரியாட், ரேடார் சிஸ்டம் இந்த மாதிரி எத்தனையோ டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு அவங்க ஆக்சுவலா இன்டர்செப்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு ஆக்சுவலா வந்து செக்யூர்டா பாத்துக்கிறாங்க. என்ன மாதிரி சேஃப்டி கொடுக்குறாங்க அப்படின்றதே புரிய மாட்டுது. பீப்புள் ஆக்சுவலா நார்மலா வெளில போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்கன்றதே அவங்களால புரிஞ்சிக்க முடியல. என்ன நான் சொல்றதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் நீங்க இந்த அளவுக்கு சேஃபா இருக்கீங்க அப்படின்றதையாவது புரிஞ்சுக்கோங்க. இன்னும் மெயினா சொல்லணும்னா வார் ஆக்சுவலா UAE கூட கிடையாது. ஜஸ்ட் US-ஓட வார் பேஸ் தான் அடிக்கிறாங்க. அந்த வார் பேஸ் அடிக்கிறப்ப இவங்க இன்டர்செப்ட் பண்ற டெப்ரி தான் கீழே விழுவுது. அது கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க யாரும் ஆக்சுவலா. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களுக்கு நாலேஜ் இருக்கா, நாலேஜோட தான் பேசுறாங்களா, பீப்புள்லாம் நார்மலா வெளில போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. இவங்களுக்கு புரியுதா இல்லையானே எனக்கு தெரியல.